உண்மையான திகில் கதைகள். இவை சினிமா கதைகள் அல்ல, கற்பனையும் அல்ல. இவற்றை அனுபவித்தவர்கள் இன்னும் நடுங்கிக் கொண்டே சொல்கிறார்கள். இன்று நீங்கள் கேட்க போவது நம் சுற்றிலும் நடந்த உண்மை சம்பவங்கள். வேலூர் மருத்துவமனையில் நடந்த சம்பவம். ஒரு இளைஞர் தனது நண்பனை மருத்துவமனைக்கு அனுமதித்து இரவில் அங்கே தங்கியிருந்தார். இரவு 2 மணி அளவில் பாதாள வழிச்சாலையில் யாரோ வெள்ளை உடையில் நடந்து செல்கிறார் போல ஒலி கேட்டது. அவர் நர்ஸ் தான் என்று நினைத்தார். ஆனால் பக்கத்தில் இருந்த காவலர் சொன்னார், அந்த வழியில் 10 வருடங்களாக யாரும் நடந்து போகவில்லை. அந்த பகுதியில் தீ விபத்தில் இருந்த பழைய நர்ஸ் ஆவியின் நடையாக இருக்கலாம்னு சுற்றி இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்கன்னு அந்த காவலர் அவங்க கிட்ட சொல்றாங்க. நெல்லை பழைய பங்களா. ஒரு குடும்பம் பழைய வீட்டில் வாடகைக்கு குடியேறினர். முதல் நாள் இரவு கிச்சன் கதவை எப்போதும் தானாக திறந்து மூடிக்கொண்டே இருந்தது. அதற்கு காரணம் காற்று என்று நினைத்தனர். ஆனால் ஒரு நாள் அந்த வீட்டு பெண் கதவு திறக்கும் போது கண்ணாடியில் தன் பின்புறம் வேறு ஒருவரின் முகம் தெரிந்தது. பின்னர் தான் அந்த பங்களாவில் பல வருடங்களுக்கு முன் தற்கொலை செய்த பெண்ணின் கதையை கேட்டார்களாம். கோயம்புத்தூர் கல்லறை அருகே சில நண்பர்கள் இரவில் சவால் செய்து கல்லறை அருகே அமர்ந்தனர். திடீரென பசும் புல்லில் பாத சத்தம் கேட்டது. அவர்கள் டார்ச் லைட் அடித்து பார்த்திருக்காங்க, யாருமே இல்ல. ஆனால் வீடு திரும்பிய பின் அவர்களில் ஒருவனுக்கு கையில் காயம் போல சிவப்பு குறி தோன்றியது. அவர் அதற்கு பின் சில நாட்கள் நோயால் தவித்ததாக கூறப்பட்டது. மதுரை பஸ் ஸ்டாப் கதை. மதுரையில் ஒரு பெண் இரவு நேரத்தில் பஸ் ஸ்டாப்பில் யாரோ பேசுவது போல கேட்டார். ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லை. ஆனால் அவர் கைபேசியை பார்த்த போது வாய்ஸ் ரெக்கார்டரில் என்னோட இடத்தில் நீயும் வந்து நிற்கிறாயா என்ற குரல் பதிவாகியிருந்தது. இவை அனைத்தும் நிஜ சம்பவங்களால் பல இடங்களில் கூறப்பட்டு செய்திகளிலும் மக்களின் அனுபவங்களிலும் இடம்பெற்றவை.